இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கிராஃபிக்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து தமிழ் டப்டு வெர்ஷனில் எனக்கு தெரில, நான் தெலுங்குல தான் டேரெக்டாக பார்த்தேன். அதுக்கு ரீசன் நான் வந்து நேற்று ராத்திரி வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்துருந்தேன். அந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஆடியன்ஸோடைய வைபு முக்கியமாக என்னன்னா, பிரபாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டிகேடாக அவர் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன் படம் அவர் பண்ணல. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷனில் ஒரு ட்ராமா இருக்க ஒரு படமாக தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் பழைய பிரபாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்னா, ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அவர் வந்து அவரால் காமெடியான ஒரு சீனையும் ஹேண்டில் பண்ண முடியும், ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் சீன்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி 2 டிகேட்ஸாக அவர் அப்படி பார்க்காதனால ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய வருத்தம். மிக முக்கியமாக பிரபாஸோடைய ஃபேன்ஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ நம்ம பிரபாஸ் சார் அப்படி பார்க்க போகிறோன்னு. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு திருப்திகரமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா பிரபாஸ் சார் இந்த படத்தில் ஃபன்னாக அவ்வளோ ஜாலியாக இருக்காரு. அவரோட எனர்ஜியே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 2 டிகேடுக்கு அப்புறமா அப்படி ஒரு பிரபாஸ் சாரை பார்க்கும்போது ஒரு புது மனுஷனாக எனக்கு ஃபீல் ஆனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருடைய காமெடி டெலிவரியாக இருக்கட்டும், அவர் அந்த செட்டுக்குள்ளே நடத்துகிற ஃபன்னாக இருக்கட்டும், அவர் கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் கூட அவர் எப்படி கவுண்டரை வாங்கி அவர் ஒரு கவுண்டரை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இதை தாண்டி இந்த படத்துடைய டைரக்டர் மாருதி அவர்கள் அவருடைய கேரக்டர் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னா, இப்போ எக்ஸாம்பிள் என்னப்பா பால் வாங்க போறியானா, கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்குறவருக்கே தெரியும் அவர் பால் வாங்க போகிறாரு அப்படின்றது. அப்படிப்பட்ட கேள்வியை கேட்குறவருக்கே பதில் தெரியுன்ற பட்சத்தில் அங்கே இந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட்